நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெக்னாலஜி டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ சப்மெரினை பற்றி தான். பார்ட் 1ல் வந்து சப்மெரின்னா என்ன, அதோட வகைகள் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம கப்பல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது. சரக்கு கப்பல், கண்டெய்னர் கப்பல், மீன்பிடி கப்பல், அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து ப்ராடாக அவங்க பிரிக்கிறது 6 வகையான கப்பல்கள். சரக்குகளை கையாளும் கப்பல்கள், கச்சா எண்ணெய்க்குன்னு தனியாக கண்டெய்னர் கப்பல், பயணிகளுக்குன்னு தனியாக கப்பல், இந்த மாதிரி வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீர்மூழ்கி கப்பல். இது ஒரு வீடியோவில் போட முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நீர்மூழ்கி கப்பலில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துடலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் தரேன். ஸோ நீர்மூழ்கி கப்பலில் கிட்டத்தட்ட 6 மாதம் அவங்க கடலுக்கு உள்ள அந்த நீரில் அவங்க அந்த சப்மரின் ஷிப்பில் வாழ்கிறாங்க. அதில் வந்து நம்மளோட நாட்டுக்காகவும் அப்புறம் ரிசர்ச்சுக்காகவும் இந்த மாதிரி நிறைய ஒரு கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்க கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த சப்மரின் ஷிப்குள்ளே இருக்காங்க. சரி, போன வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக தான் பார்த்தோம். அதாவது நீர்மூழ்கி கப்பல்னால் என்ன, அதோட வகைகள் என்ன, அதில் முக்கியமாக சொல்லப்படுற பார்ட்ஸ், அதாவது பாகங்கள், இதை தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே, அதாவது சப்மரினுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அது உள்ளே என்ன மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், சப்மரின்குள்ளே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் கம்பார்ட்மெண்ட்ஸ். நிறைய வயருங்க, மீட்டர், மிஷினுங்க, அவங்கள சுற்றி பொருட்கள் நிறைய இருக்கும். அவங்களுக்கு படுக்கிறதுக்குன்னு கொடுக்கப்படுற அந்த இடம் கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில வகைகள் பார்த்தோம், கப்பலோட பட்டியல் பார்த்தோம். அதாவது அது சில கிளாஸஸாக பிரித்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து அவங்க பெனட் அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு அவங்க அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அணுகுண்டுக்குன்னு தயாரிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் டீசல் மின்சாரத்துக்காக நீர்மூழ்கி கப்பல், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுறது வந்து அரிஹந்த், அப்புறம் சிஸ்மர் வகை, அப்புறமா சிந்து கோஷ், கல்வாரி, இந்த மாதிரி நிறைய நம்ம வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்கல, நம்ம வந்து ப்ராடாக தான் பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்மரின்குள்ளே போய் உள்ள என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டு அந்த 6 மாதம் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு ஜெயில் மாதிரின்னு கூட சொல்லலாம், அவங்க அதெல்லாம் மறந்து அவங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருந்து சர்வீஸும் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல அவங்க ஒரு பர்டிகுலர் டேவை வந்து செலக்ட் பண்ணி அன்றைக்கி வந்து அவங்க ஃபுல்லாக லோடிங் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்கள், கிட்டத்தட்ட 6 மாதம் அவங்க சப்மரின் ஷிப்குள்ளே இருக்க போகிறாங்க. அதனால் உணவுப் பொருட்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அப்புறமா எமர்ஜென்சி கிட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே பக்காவாக அவங்க எழுதி வச்சு எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி அதை முதல்ல லோடிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்கிங் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையுமே QA செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா க்ரூ மெம்பர்ஸும் உள்ளே போகிறாங்க. ஸோ க்ரூ மெம்பர்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் இன்ஜினையும் வந்து அவங்க சரி பார்க்குறாங்க. அதாவது அந்த உள்ளே போகிற வரைக்கும் அதை நம்ம அந்த கரையோரத்துலேருந்து ஆரம்பித்து அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவ் ஆகும் அந்த சப்மரின் ஷிப். சடனாகவோ இல்லை ஸ்பீடாகவோ போகாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு அவங்க ப்ரோட்டோக்கால்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க உள்ளே டைவ் ஆகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா க்ரூ மெம்பர்ஸ் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரேடாரில் அந்த ஸ்க்ரீன் சோனார் டிஸ்பிளே மூலமாக, சோனார் ஹெல்ப் மூலமாக என்ன பண்ணுறாங்க, எப்படி டைவ் ஆகுது, எந்த ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க சீல் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆஃப் ஒரு துளி தண்ணி உள்ளே போனாலே ப்ராப்ளம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க அந்த டெக்னாலஜியை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் இது எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறமா அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா ஓகே, நம்ம ஷிப் வந்து டைவ் ஆகிடுச்சு, நல்லபடியாக டைவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து அது தண்ணிக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, கீழேயும் இருக்கக்கூடாது, நடுவில் ஒரு எத்தனையோ சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும், அந்த நேவிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் தெரியும். அது எல்லாமே ஃபஸ்ட்டே அவங்க வந்து ஒரு மீட்டிங்கில் வச்சு பேசி அதுக்கப்புறமா அவங்க அதை அந்த டிஸ்டன்ஸ்க்கு கொண்டுட்டு வந்து வச்சிடுறாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அவங்க லேசாக அந்த மூவ்மெண்ட்டை வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே ஒன்ஸ் அந்த சப்மரின் ஷிப் உள்ளே போனதுக்கப்புறமா 24/7 கிட்டத்தட்ட 6 மந்த்ஸும் கண்டினியூஸாக இயங்கக்கூடிய இன்னொரு ஒரு மிஷின் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரிஸ்கோப். ஸோ இந்த பெரிஸ்கோப் என்ன பண்ணும், சுற்றி அந்த சப்மரினை சுற்றி வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் வருதா, ஆப்ஜெக்ட்னா என்னது, வேறு ஏதாவது ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத அவங்க ரொம்ப முன்னாடியே, எத்தனையோ டிஸ்டன்ஸ் முன்னாடியே வந்து அவங்க அதை அனலைஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து மானிட்டர் பண்ணிடுறாங்க. சோனார் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக அந்த லைட் வந்து போய் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது என்ன ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணிடுறாங்க. இந்த சோனார் டிஸ்பிளேயும் சரி, அந்த ரேடாரும் சரி, இந்த கம்யூனிகேஷன், இந்த ஃபுல் நெட்வொர்க்கிங்குமே வந்து ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க நோட் பண்ணணும். அதில் சீனியர் நேவிகேட்டிங் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்னதாக ஸ்பார்க் வந்தாலுமே மொத்த சப்மரினுமே ஸ்ப்ளாஷ் ஆகிடும். அதில் எத்தனையோ க்ரூ மெம்பர்ஸோட வாழ்க்கையும் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்து எந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறத 24/7 அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, அடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பொதுவாக வந்து அந்த ட்ரைனிங்காக அந்த மெரைனுக்காகவே ட்ரைனிங் எடுப்பாங்க
இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெயினர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பண்பாடு, ஒரு கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கடல்ல இருந்து அடியிலிருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அவங்க அது குடிக்கணும் பிரசாதம் மாதிரி. அது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் வந்து இந்த பிரயாணம் பண்ணுறேன், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த தாயை வந்து கடல் தாயை வந்து வணங்குற மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி, அடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நேவிகேட்டிங் ஆஃபீஸரை பற்றி தான். நேவிகேட்டிங் ஆஃபீஸருக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ரோல் தான். ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு சின்ன லொக்கேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு குட்டி கேபின். அந்த இடத்த விட்டு அவர் வரவே கூடாதான். அந்த ஜேர்னியில் ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருக்கணுமா. மேபி வந்து அவங்க அந்த ஷிஃப்ட்டில் கூட நேவிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்த விட்டு அவர் வரக்கூடாது. இதுதான் மெயின் கண்டிஷன். சரி, அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் சப்மரீன் ஷிப்குள்ளே இருக்கிறது என்னென்னா, பேட்டரி பெட். ஸோ இந்த பேட்டரி பெட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு குட்டி டனல் மாதிரி இருக்கும். அது உள்ளே ஓப்பன் பண்ணி அதில் தான் மொத்த சப்மரீனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மிஷின்ஸோட பேட்டரியும் ஒரே இடத்துல இருக்கும். இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு ஸ்பெஷலாக மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளே போகிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த டனலை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ட்ரே மாதிரி வருது. அந்த ட்ரேக்குள்ளே நம்ம படுத்துட்டு படுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரே மூவ் ஆகும். அப்படியே கீழே வந்து அவங்க ஒவ்வொரு பேட்டரியாக கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த வயரிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ட்ரே வந்து புல் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே ஒரு ட்ரே இழுத்து உள்ளே வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ட்ரேக்கு கீழே தான் ஃபுல் பேட்டரியும் இருக்குமா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேட்டரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, நின்றுட்டு சர்வீஸ் பண்ணாலும் சரி, உட்காந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் இதில் வந்து அவங்க படுத்துக்கிட்டே தான் அந்த ஃபுல் பேட்டரி பெட்லேயும் வந்து ஒரு பேட்டரியும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணுமா. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேலே பேட்டரிஸ் இந்த பேட்டரி பெட்டில் வந்து இதை வந்து பேட்டர் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர் பெட்டில் 100க்கும் மேலே பேட்டரிஸ் இருக்குது. ஒவ்வொரு பேட்டரியும் வந்து அதோட வெயிட் வந்து 900 கிலோ. அந்த ரூமை பார்க்கும்போதே தலை சுற்றும் நம்மளுக்கு. ஏன்னா அவ்வளோ வயருங்க இருக்கும். எந்த பேட்டரியோட வயர் எங்கே போகுது, உண்மையாகவே வந்து கிரேட் தான் அதில் ஒர்க் பண்ணுறவங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த இன்னொரு சின்ன விஷயம் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியம்தான். இந்த சப்மரீன் ஷிப்பில் அடுத்து சொல்லப்படுற முக்கியமான விஷயம் டார்பிடோ. ஸோ இந்த டார்பிடோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் அவங்க எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வெப்பன்ஸை இங்கேருந்து தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்குக்காக, அந்த டிஃப்ரென்சியேஷனுக்காக அவங்க ஒரு அழகாக இருக்குது, இந்த பேரும் அழகாக தான் இருக்குது, டார்பிடோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய கிச்சன் கேன்டீன். இந்த கேன்டீனுமே ஒரு குட்டியாக விண்டோ சைஸில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸும் கையை நீட்டி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிளேட்டில் வந்து அவங்க ஃபுட்டை வாங்கிட்டு வராங்க. இங்கே வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸும் சரி, இல்லை பெரிய சபார்டினேட்ஸாக, இல்லை சீஃப் சூப்பர்வைசர், கேப்டன், இந்த மாதிரி தனித்தனியாக பாகுபாடுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். இது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கடுத்தது பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், இது உண்மையாகவே கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். சப்மரீனில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே கொடுமை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட 70 பேருக்கு, அதாவது 2:70 அப்படின்னு வச்சுக்கலாம். 70 பேருக்கு 2 டாய்லெட் தான் இருக்குமா. அதாவது 70 பிரிச்சிடுறாங்க. ஒரு 70 மெம்பர்ஸ்க்கும் 2 டாய்லெட் அவங்க அலாட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் என்னென்னா, அந்த ஸ்பேஸுமே ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. அதையும் சுற்றி வயர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிட்டு அவங்க வந்து ஒருத்தருக்கு அவங்களோட சந்தோஷங்களை ஷேர் பண்ணிவிட்டு, கான்ஃபிடன்ஸ் ஒருத்தருக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ் அவங்க உள்ளே இருந்து நம்ம நாட்டுக்காக அவங்க பண்ணுற சர்வீஸ் உண்மையாகவே கிரேட் தான். மெரைன் ஸ்கூலுன்னு தனியாகவே இருக்குது. அதே மாதிரி மெரைனுக்காகவே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் நிறைய இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து அந்த டார்பிடோக்காகவே அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் வந்து அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக, இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் இல்லையா, கொரோனாக்குன்னு ஒரு கோட்லாம் ஒரு ஒயிட் கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டாக டாக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காகவே அவங்க ஒரு கோட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு தனியாக ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்றாங்க. பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அதில் உள்ள அந்த டனல்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணுறது உண்மையாகவே கஷ்டம் தான். ஸோ அதிலே 2 செக்ஷனாக பிரித்து முதல்ல வந்து தண்ணி இல்லாமல் வெறுமனே அந்த வெறும் டனல்லே வந்து அவங்க முன்னோக்கி செல்லணும். வெளியிலேருந்து சூப்பர்வைசர் வந்து அவர் ஆர்டர் கொடுத்துட்டே வராரு. அவங்க வந்து கவனிக்கிறாங்களா இல்லையா, அந்த ஆக்சிஜன் லெவல் அவங்க தாங்கிக்கிறாங்களா, அந்த ப்ரெஷரை வந்து தாங்குறாங்களா அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அழுத்தம் நிறைய கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்டேருந்து பதில் வரதுக்காக நாக் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் நாக் பண்ணுங்கள், 3 டைம்ஸ் நாக் பண்ணுங்கன்ட்டு அவங்க கையில் ஒரு ராட் மாதிரி கொடுத்துட்டு அவங்க அதை நாக் பண்ண சொல்கிறாங்க. கீழே சும்மா தட்டணும். 2 டைம்ஸ் அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் தட்டணும். அது எல்லாமே மைக்கில் வந்து அவருக்கு கேட்கும், வெளியில் இருக்கிறவர் என்னென்ன பேசுகிறாருன்னு. அவர் கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் அவங்க தட்டலை, அந்த ட்ரெயினர்ஸ் வந்து தட்டலை அப்படின்னா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே அவங்களுக்கு ஏதோ மயக்கம் வந்துருச்சு, இல்லை வேறு ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வெளியில் இருக்கிற லிவர் மூலமாக அதை டனலை ஓப்பன் பண்ணி உள்ளே அவங்கள வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்தது 2வது ரொம்ப ஹார்ட் லெவல். எப்படி ஒரு கேமில் லெவல் 1 லெவல் 2 இருக்குமோ அந்த மாதிரி இது லெவல் 2ன்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டனல் ஃபுல்லாக, அந்த டர்பைன் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த மெம்பர்ஸ் ட்ரெயினர்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அவங்க வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது, ஆனால் நேரில் அவங்க செய்கிறது உண்மையாகவே கிரேட் தான்.
சரி நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் டெக்னாலஜி டாப்பிக்கில் சப்மரின்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இன்னும் நிறைய கப்பல்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து பாய்மர கப்பல். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். வெறும் மெரைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்னு கிடையாது, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது நம்மளோட ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். தமிழர்களோட அடையாளம் வந்து பாய்மர கப்பல். இதில் நம்ம பெருமையாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது பாய்மர கப்பல். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு பெரிய ஒரு ப்ரௌடாக நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தை. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மெரைனுக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டும் சரி ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறைவாக தான் இதை செலக்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே வந்து இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு டொமைன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே போங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைஃப் லாங் வந்து கவர்மெண்ட்டோட சர்வீஸில் நீங்கள் இருக்கலாம். அண்ட் நீங்கள் நாட்டுக்காக உழைக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தான். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த டெக்னாலஜி டாப்பிக்கில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.